மகாபிரிவாஜனம். ஸ்ரீ லலிதா ரகசிய வாக்த விதிகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு பாசகஸ்தா பாசகந்திரி என்று சொன்னார்கள். அடுத்ததாக பக்தனை எப்படியெல்லாம் அவள் காப்பாற்றுகிறாள், அந்த காப்பாற்றக்கூடிய சக்தியாக அவள் எப்படி இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாமம் ஓம் பரமந்திர விபேதின்யை நமஹ. ஓம் பரமந்திர விபேதின்யை நமஹ. அப்போ இதில் விபேதினி அப்படின்னா அழிப்பவள் அப்படின்னு சொல்கிறது. இதில் இந்த பரமந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, இதில் பர அப்படின்னு சொல்கிறது பரம் அப்படிங்கிறது எதிரியை சொல்வது, அதாவது எதிரியினுடைய மந்திரங்கள், அதாவது அழிவிற்கு காரணமான மந்திரங்கள், ஏவல் பின்னி சூனியம் அப்படின்னு சொல்லிட்டு தாந்திரிகங்களில் பண்ணுறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பரமந்திரங்களை இது எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியவள். இந்த மாந்திரிகத்தால் என்னதான் செய்ய முடிஞ்சாலும் இந்த முயற்சிகள் அனைத்தும் யாரிடம் செல்லாது என்றால் அம்பிகையை சரணடைந்தவர்களிடம் பலிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பிகை அந்த குடும்பத்தில் இருந்து கொண்டு ரட்சிக்கிறவளாக இருக்கிறாள். இந்த மந்திரங்களை அந்த குடும்பத்திற்கு அருகே கூட கொண்டு போக முடியாதாம். அந்த அளவிற்கு அவள் அவ்வளவு பாதுகாப்பாக இருப்பாள். ஏதோ ஒரு விதத்தில் அந்த மந்திரங்களை எல்லாம் பொடி பொடியாகுமாறு அனுகிரகம் செய்து விடுவாள் அப்படின்னு சொல்றது. இன்னொன்று உயர்ந்த மந்திரங்கள் அப்படிங்கிறதுக்கு பலன் சொன்னோம். ஸ்ரீவித்யை போன்ற உயர்ந்த மந்திரங்களை தக்க மகான்களின் மூலம் வெளிப்படுத்துபவள் என பாஷ்யத்தில் சொல்லும் பொழுது 12 உபாசகர்கள்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க எல்லாம் மந்திரங்களை வகுத்து கொடுத்தார்கள் அப்படி சொல்றது. அடுத்தது இன்னொரு விதமாக எப்படி பொருள் கொள்ளலாம் அப்படின்னா பரமந்திர அவிபேதினி அப்படின்னு சொல்றது. இதில் பாவத்தை உயர்ந்த மந்திரமான ஸ்ரீவித்யை போன்ற மந்திரங்களை ஜெபிக்கும் பொழுது அவனுடைய பாவங்களை நீக்குபவளாக அவள் இருக்கிறார். அதாவது எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் இந்த ஸ்ரீவித்யை மந்திரங்களுக்கு ஒரு பெரிய சக்தி சொல்றாங்க. எத்தனை பாவங்கள் நாம் செய்திருந்தாலும் இந்த மந்திரங்களை ஜெபிக்க 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 நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தொலைந்து விடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதன் மூலமாக அந்த பாசத்தை அழிக்கிறாள் என்று முதலில் சொன்ன நாமாவோடு தொடர்பு படுத்தி இந்த நாமாவையும் சொல்கிறார்கள். மகாபிரியவா சரணம்.